சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஐயப்பன் விரத முறைகள் மற்றும் 18 படிகளின் சிறப்புகளை பற்றி சொல்ல போறேன். ஐயப்ப பக்தர்களே, இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு மண்டல விரதம் இருந்து பல பேர் இருமுடி கட்டி கோவிலுக்கு செல்ல வேண்டுதல் உடையவர்களாக இருப்பார்கள். பல பேர் புதிதாக மாலை போடுபவர்களாகவும் இருப்பார்கள். சபரிமலை செல்ல ஐயப்பன் விரத விதி முறைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று பலருக்கும் தெரியாமல் இருக்கும். அது என்னவென்று இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் ஐயப்ப பக்தர்களே. ஐயப்ப சுவாமிக்கு முதல் முறையாக மாலை அணியும் பக்தர்கள் கன்னிசாமி என அழைப்பார்கள். 5 அல்லது 7 முறை மாலை அணிந்து மலைக்கு சென்ற ஒருவரை குரு சாமியாக ஏற்று தாய் தந்தையரை வணங்கி குருவின் கையால் மாலை அணிதல் வேண்டும். அவர் வசதிக்கேற்ப குருவிற்கு தட்சணை கொடுத்து குருவின் அனுகிரகத்தை பெறுதல் வேண்டும். கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தல் வேண்டும். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள் விரதம் இருத்தல் வேண்டும். காலை உணவை விடுத்து மதிய உணவை ஐயப்பனுக்கு நைவேத்தியம் செய்து உண்ண வேண்டும். மாலை பால் பழம் பலகாரம் உண்ணலாம். விரத காலத்தில் மிக இறுக்கமான பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும். மனதளவில் கூட பெண்களை நினைத்து பார்க்க கூடாது. திருமணமானவர்கள் தாம்பத்திய வாழ்வில் இந்த நாட்களில் ஈடுபடக்கூடாது. மனதால் ஐயப்பனை மட்டும் நினைத்து அவன் பாதத்தை சரணடைய வேண்டும். ருத்ராட்சம் அல்லது துளசி மாலை 54 அல்லது 108 மணிகள் உடையதாக வாங்கி அதில் ஐயப்பன் பதக்கம் ஒன்றையும் சேர்த்து அணிதல் வேண்டும். துணை மாலை ஒன்றையும் சேர்த்து அணிதல் வேண்டும். விரத காலத்தில் கருப்பு, நீலம், பச்சை நிறமுள்ள ஆடைகளை அணிய வேண்டும். கன்னி சுவாமிகள் கருப்பு மட்டும்தான் அணிய வேண்டும். விரத காலத்தில் முடிவெட்டுக் கொள்ளுதல், முகசவரம் செய்தல் என்பது கூடாது. காலடி, குடை, மழைக்கு போடும் கவசம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மது அருந்துதல், பொய் பேசுதல், மாமிசம் உண்ணுதல், கோபம் கொள்ளுதல், கடும் சொற்கள் பேசுதல் என்பன கூடாது. விரத காலத்தில் எவருடன் பேச நேர்ந்தாலும் பேச தொடங்கும் போதும் பேசி முடிக்கும் போதும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்றே கூற வேண்டும். மாலை அணிந்தால் விரதம் பூர்த்தியாக முன்னர் அதை எக்காரணம் கொண்டும் கழற்றக்கூடாது. நெருங்கிய உறவினரின் இறப்பால் தீட்டு நேர்ந்தால் மாலையை கழற்றி ஐயப்பன் படத்தில் போட்டுவிட வேண்டும். பின்னர் மறு வருடம்தான் மாலையை அணிய வேண்டும். விரத காலத்தில் பகலில் தூங்கக்கூடாது. இரவில் பாய், தலையணை என்பவற்றை தவிர்த்து வஸ்திரத்தை விரித்து தூங்க வேண்டும். சபரிமலையில் அருள் புரியும் ஐயப்பனின் மாதம் கார்த்திகை. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மார்கழியில், அதாவது 48 நாட்கள் விரதமிருந்து ஐயப்பன் சன்னதிக்கு பக்தர்கள் செல்கிறார்கள். சபரிமலையில் உள்ள 18 படிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த படிகள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கும். அதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஐயப்ப பக்தர்களே. முதல் படி கண்களை குறிக்கும். இது நல்லதை மட்டும் பார்க்க வேண்டும். 2ஆம் படி மூக்கை குறிக்கும். சுத்தமான காற்றை மட்டும் சுவாசிக்க வேண்டும். 3ஆம் படி காதுகளை குறிக்கும். நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். 4ஆம் படி வாயை குறிக்கும். நல்ல சொற்களை பேச வேண்டும். 5ஆம் படி உணர்வை குறிக்கும். எப்போதும் மணி மாலையை மட்டுமே தொட வேண்டும். 6 இருந்து 13 வரை உள்ள 8 படிகளும் அஷ்டகரஸ் என்பதை குறிக்கும். இது காமம், குரோதம், பேரார்வம், மோகம், போட்டி, பொறாமை, தற்பெருமை ஆகியவற்றை குறிப்பதாகும். 14ஆம் படி ஸ்வாத்வீகம் என்பதையும் 15ஆம் படி ராஜசம் என்பதையும் 16ஆம் படி தாமசம் என்பதையும் குறிக்கும். இம்மூன்றும் 3 குணங்கள் ஆகும். சோம்பலை விட்டுவிட்டு ஒருவர் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது இந்த 3 படிகள். 17ஆம் படி வித்யா என்பதை குறிக்கும். வித்யா என்றால் அறிவு. 18ஆம் படி அவித்யா என்பதை குறிக்கும். மோட்சத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கும். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.